மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விஜய் தன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொன்னதுலேருந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதனால அவங்க இமேஜினரியாக விஜய் வர மாதிரி யோசித்து பார்க்குறாங்க. அப்போ எப்போதும் போல் விஜய் வராங்க. அவங்க அம்மா விஜய் கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. எதுக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினச்சிக்கிட்டு இப்படி தான் நடக்க போகுது, கொஞ்சம் நல்லபடியாக நினச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நல்லபடியாக நினச்சி பார்க்குறாங்க. அதாவது விஜய் கண்ணாடிலாம் போட்டுட்டு காவேரி அம்மாவை கூப்பிடுறாங்க. அது இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. அதே மாதிரி காவேரி அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி கூப்பிட்டு விஜய் கூட அமுச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் காவேரி யோசித்து அவங்க அம்மா இங்கிலீஷ் பேசுனதெல்லாம் யோசித்து ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே கங்காவும் சாரதா எதுக்கு இப்படி சிரிக்கிறேன்னு கேட்குறாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, போங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வரதை பற்றி ரொம்பவே ரொமான்டிக்காக பேசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா விஜயோட பாட்டி அவங்க பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு காவேரியை பற்றி பேசுகிறாங்க. காவேரி திரும்ப விஜய் வாழ்க்கையில் வரக்கூடாது, அப்படி வந்தால் விஜயோட நிம்மதியே போயிடும். காவேரினால தான் விஜய்க்கு பிரச்சனையே வருது. காவேரியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பசுபதி எல்லா பிரச்சனையும் விஜய்க்கு கொடுத்துட்ருக்கா. மற்றபடி விஜய்க்கு பசுபதிக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால் திரும்ப காவேரி இங்கே வந்தால் விஜய் வாழ்க்கையில் நிம்மதிங்கிற ஒன்று இருக்காதுன்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணை விட்டு அனுப்பி சாரதா கிட்ட இனிமேல் காவேரி எங்களுக்கு வேணாம், விஜய் வாழ்க்கையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் போய் சாரதா அம்மா கிட்டே பேசுகிறாங்க. இன்னொரு சைடு பாட்டி காவேரியை கோவிலுக்கு கூப்பிட்டு காவேரி கிட்டேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜய் வாழ்க்கையில் நீ இருக்க வரைக்கும் எல்லா பிரச்சனையும் முடியவே முடியாது, திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும், விஜய் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சா நீ என் வாழ்க்கையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்குறாங்களா இல்லை விஜய் சைடு நிற்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.